ஓம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சித்திரை 17 ஏப்ரல் 30 ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வரக்கூடிய சனிக்கிழமை ஏப்ரல் 30 மே 6 வரை உண்டான 12 ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம். பொதுவாக தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அதிலும் கூட காலை மாலை 2 வேளை செல்ல வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம். இப்போது இருக்கக்கூடிய கணினி யுகத்திலே அவசரமான காலத்திலே நம்மால் அது முடியவில்லை. இருந்தாலும் மனதிலே நினைவு வரும்போது முக்கியமான விரதம் பண்டிகைகளின் போது ஆலயங்களுக்கு செல்கின்றோம். அப்படி செல்ல முடியாத நேரத்திலும் கூட பஞ்சபூதங்களை வழிபடும்போது இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். எப்படி என்று பார்க்கும்பொழுது நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய ராஜாக்கள், மன்னர்கள், நம்மை ஆண்டவர்கள் பெரிய பெரிய ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஆலயங்களிலே கலசங்கள், கதவுகள் என்று, அணிகலன்கள் என்று நிறைய வைரம், பொன், ஆபரணங்களால் செய்திருக்கிறார்கள். ஆனால் சுவாமியுடைய அந்த விக்கிரகம் மட்டும், மூலவர் மட்டும் கல்லினால் செய்த விக்கிரகமாகவே இருக்கும், கற்சிலையாகவே இருக்கும். எதற்கு என்று பார்க்கும் பொழுது அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் கல்லினால் செய்யப்பட்ட அந்த விக்கிரகம், அதிலே அந்த கல்லிலே பஞ்சபூதங்களும் இருக்கும். கல்லிலே பஞ்சபூதங்களும் உண்டு. எப்படி? கல்லுக்குள்ளே நீர் இருக்கின்றது, அதனால்தான் அருவி, சுனை வருகின்றது. அதே போன்று கல்லுக்குள்ளே காற்று இருக்கின்றது, அதனால்தான் கல்லுக்குள்ளே தேரையால் உயிர் வாழ முடிகின்றது. கல்லுக்குள்ளே மண்ணும் இருக்கின்றது, அதனால்தான் பாறைகளில் இருந்து தாவரங்கள் முளைக்கின்றது. அதே போன்று கல்லுக்குள்ளே தீ, அக்னி, நெருப்பும் இருக்கின்றது, அதனால்தான் கற்களை உரசும் போது நெருப்பு வருகின்றது. எப்படி தேரை இருக்கின்றதோ, நீர் இருக்கின்றதோ, அப்போது வெற்றிடமும் இருக்கும். அதனால் கல்லுக்குள்ளே ஆகாயமும் உண்டு. அதனால் பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கொண்டு அதிலே சுவாமியுடைய விக்கிரகங்களை செய்திருக்கின்றார்கள். அதனால் முடியும் போது ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடலாம். அப்படி முடியாத சமயத்திலே அல்லது வயோதிகர்கள் இவர்கள் பஞ்சபூதங்களை வழிபட்டாலும் கூட போதும், ஆலயம் சென்று இறைவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவுடைய பார்வையை பெற்று தனஸ்தானத்தில் இருக்கின்றார். நல்ல தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. பிறரால் இப்போது உங்களை கஷ்டப்படுத்த முடியாது, வருத்தப்பட வைக்க முடியாது. போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டாலும் கூட வெற்றி கிடைக்கும். கல்வியிலே சாதிக்க முடியும். உத்தியோகத்திலே உயர முடியும். 2 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன கலத்திரஸ்தான அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதனால் அதிகமாக செலவு இப்போது உங்களுக்கு இருக்கும். பரவாயில்லை. அதே சமயத்திலே குடும்பத்திலே முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்லும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள், பிரிவினைகளை தவிர்க்க முடியும். 3 6க்கு உண்டான புதன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலே இருக்கின்றார். அதனால் இப்போது உங்களுக்கு கெடுபலன்கள் ஏதும் நேராது. போட்டியாக யாரும் இருக்க மாட்டார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை இருக்கும். எதிரிகள் இப்போது உங்கள் முன் நிற்க முடியாது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சம் பெற்று ராசியிலேயே இருக்கின்றார். நீங்கள் செய்த தர்ம காரியத்தின், நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனை இப்போது அனுபவிப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. அதே போன்று 9 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 12ஆம் அதிபதி என்ற முறையிலே அவர் 6ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்க முடியும். பிரயாணங்கள், பயணங்கள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக நன்மைகள் நடக்கும். அதே சமயத்திலே 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்தில் இருப்பதனால் முடிந்த அளவிற்கு ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். எளிமையான வாழ்க்கை முறையை கை கொள்ள வேண்டும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது 6இல் குரு இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு உங்களுக்கு சேதம், பிரச்சனை ஏற்படாது. உங்களுடைய ராசிக்கு 10 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்திலே இருக்கின்றார். அதனால் உங்களுடைய வேலையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்திற்கு கிடைக்கும். அதனால் உத்தியோகத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதனால் பலன் வரக்கூடிய காரியங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் செய்ய வேண்டும். பாடுபட்டு உழைத்து பிறகு பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. 5, 11ஆம் இடங்களிலே ராகு கேத்துக்கள் இருக்கின்றார்கள். 5லே ராகு இருந்தாலும் பரவாயில்லை. சூரியன் பலமாக இருப்பதனால் பிள்ளைகள் நல்வழியில் நடப்பார்கள். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும். 11ஆம் இடத்திலே கேது இருக்கும் பொழுது ஆன்மீக நாட்டத்தை நீங்கள் கொள்ள வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை அளிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு நற்பலன்களே உண்டாகும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அனைத்து நற்பலன்களும் நடப்பதற்கு நீங்கள் முடிந்த அளவிற்கு குடும்ப நபர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கடன் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். இதை செய்தால் போதுமானது. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். உச்சம் பெற்று குருவுடைய பார்வையை பெறுகின்றார். நினைத்ததை சாதிக்க முடியும். மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஈடுபாட்டோடு அனைத்து காரியங்களையும் சிறப்பாக சாதிக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்ய முடியும். பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு. கடன் பிரச்சனை இருந்தால் இப்போது அது முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். தன பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி 2க்கும் 5க்கும் அதிபதியான புதன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெறுகின்றார். கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைகள் மூலமாக நன்மை நடக்கும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இப்போது செய்து கொடுப்பீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கின்றார். முடிந்த அளவிற்கு உங்களுடைய நடத்தை மிக சரியானதாக இருக்க வேண்டும். சிறிய குறைகள், சிறிய தவறுகள் இப்போது நீங்கள் செய்தாலும் கூட அது பெரிதுபடுத்தப்படும். அதே போன்று சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாங்கும்போது அல்லது விற்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வில்லங்கம் இருக்கின்றதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கூட்டாக சொத்துக்களை வாங்குவதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும். தனியாக உங்களுடைய பெயரிலே வாங்குவது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 7, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போது ராசியிலேயே இருக்கிறார். எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. எவரையும் அதிகமாக நம்பவும் கூடாது. அனைவரையும் நட்புறவுடன் சகோதர பாவத்துடன் பார்க்க வேண்டும். முடிந்த அளவிற்கு செலவுகளை செய்துவிட வேண்டும். எப்படிப்பட்ட செலவாக இருந்தாலும் கூட தள்ளி வைப்பது நல்லது கிடையாது. கையிலே பணம் வரும்போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை நீங்கள் செய்து முடித்து விடுவது நல்லது. பயணங்கள் வந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது நலம் தரும். ராசிக்கு 8, 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 5லிருந்து ராசியை பார்க்கின்றார். 11ஆம் இடத்திற்கு அதிபதி என்ற முறையிலே 5லிருந்து ராசியை பார்ப்பது ஆதாயங்களை பெற்றுத்தரும். மனம் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நினைத்த காரியங்களை செய்ய வைக்கும். 8ஆம் இடத்து அதிபதி 5இல் இருப்பதனால் பிள்ளைகளுடைய விஷயத்திலே முடிந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். முடிந்த அளவிற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும். 9, 10ற்கு உண்டான தர்ம கர்மஸ்தான அதிபதி சனி 7லிருந்து ராசியை பார்க்கின்றார். ஒரு விதத்திலே இது நன்மையே செய்யும். அதாவது பெரியவர்கள் மூலமாக நன்மை நடக்கும். உத்தியோகம் மூலமாக உயர்வு கிடைக்கும். அதே சமயத்திலே கண்டக சனி இருப்பதனால் முடிந்த அளவிற்கு ஏமாறாமல் இருக்க வேண்டும். பிறரை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அனைவரையும் சரியாக நடத்த வேண்டும். சரியான அணுகுமுறை இருக்க வேண்டும். இப்படி செய்தால் போதுமானது. இந்த வாரத்தில் உங்களுக்கு தடைகள் எதுவும் இருக்காது. நற்பலன்களே நடக்கும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 3. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்றார். சொத்து சேர்க்கை உண்டாகும். நினைத்த விஷயங்களை இப்போது உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். நீங்கள் படிக்க வேண்டிய துறையானது எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ, என்ன படிக்க வேண்டுமோ, என்ன உத்தியோகம் வேண்டுமோ அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். உறவினர்கள், குறிப்பாக தாய் மாமன் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மனதிலே மகிழ்ச்சி இருக்கும். முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள் அனைவராலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். 5, 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்றார். அதனால் வேலையிலே இப்போது உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். வேலையிலே இப்போது உங்களுக்கு இடமாற்றம் வருவதற்கும் கூட வாய்ப்புண்டு. சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கும் கூட வாய்ப்புண்டு. விரும்பிய அளவிற்கு நல்ல வாகன வசதி, நல்ல வீடு இப்போது உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் இப்போது நிவர்த்தியாகும். உங்களுடைய தடைகள், உங்களுடைய தாமதங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். எதுவெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்ததோ, முன்னேற விடாமல் செய்ததோ அதுவெல்லாம் இப்போது விலகி போகும்.
ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆற்றல் சிறப்பாக இருக்கும், தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும், நினைத்த அளவிற்கு உயர முடியும். 7 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். வாழ்க்கை துணையிடம் முடிந்த அளவிற்கு புரிந்து கொள்ளல் வேண்டும், விட்டு கொடுத்து போக வேண்டும். வேலையிலே முடிந்த அளவிற்கு கடமை உணர்வோடு இருக்க வேண்டும். கடமையோடு உங்களுடைய பணியை செய்ய வேண்டும். முழு ஈடுபாடு இருக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக கஷ்டப்பட்டு கொண்டு உங்களுடைய பணியை செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பணியை மாற்றிக்கொள்வதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். 8 9க்கு உண்டான சனி இப்போது ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் பெரிய இமாலயமான கஷ்டங்கள் என்று நீங்கள் நினைத்தது எல்லாம் கூட சர்வசாதாரணமாக சரியாகிவிடும். 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி இருந்து 6ல் இருக்கின்றார். 8க்கு அதிபதி என்ற முறையிலே 6ல் இருப்பது நல்லது. பொதுவாக 6ஆம் இடத்து சனியும் கூட நன்மையை செய்வார். 9ஆம் இடத்து அதிபதி என்ற முறையிலே 6லே செவ்வாயுடைய வீட்டிலிருந்து செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்கிறார்கள். அதனால் பெரியவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது. பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது. பெற்றோர் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். உயர்கல்வி படிப்பதிலே நாட்டம் இருப்பவர்கள் இப்போது முயற்சிக்கலாம். இப்படியாக இந்த வாரத்திலே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளும் பொழுது, இல்வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுக்கும் பொழுது, பெரியவர்களை மதித்து நடந்து கொள்ளும் பொழுது நற்பலன்களே உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் இந்த வாரத்திலே ராசிக்கு 12ஆம் இடம், ராசி 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய போகின்றார். 12ஆம் இடத்திலே இருக்கும்போது எந்த கிரக சேர்க்கையும் ஏற்படவில்லை. குருவுடைய கேந்திரத்தில் இருக்கின்றார். ராசியில் இருக்கும்போது ஆட்சி பெறுகின்றார். 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ராகுவோடு சேருகின்றார். செவ்வாயால் பார்க்கப்படுகின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு சாதகமான பலன்களே உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். விடாமுயற்சி இருக்கும். எதை செய்தாலும் அதை முழுமையான மனதுடன் உங்களால் செய்ய முடியும். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்றார். உத்தியோகம் மூலமாக பணம் கிடைக்கும். உத்தியோகம் மூலமாக கடன் வசதி கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக காணி வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற விஷயங்களை செய்வீர்கள். 3 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாக்யஸ்தானத்திலே இருக்கின்றார். 3ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலே இருப்பதனால் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் இருந்து 9லே இருப்பதனால் அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு வரலாம். ஆனாலும் கூட அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உயர்கல்வி படிப்பதிலே இப்போது நாட்டம் இருக்கும். அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். முயற்சி செய்தால் பலனை அடையலாம். 4ற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 9ஆம் இடத்திலேயே இருக்கின்றார். வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எண்ணியவாறு உங்களுக்கு வசதியான நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இப்போது ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் அமையும். நல்ல நண்பர்கள் இப்போது உங்களுக்கு கிடைப்பார்கள். பெரிய மனிதர்களுடைய நட்பும் கூட கிடைக்கும். 5 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் இப்போது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். குருவுடைய பார்வையை பெறுகின்றார். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண விஷயம் அனைத்தும் தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். 6 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இப்போது 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் அதிகமாக உழைப்பு, கடுமையான முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்தால் போதுமானது. எந்த ஒரு தடையும் இடையூறும் உங்களுக்கு ஏற்படாது. முடிந்த அளவிற்கு சோம்பல், கவனக்குறைவு இவற்றை தவிர்த்தால் போதுமானது. 9ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கின்றது. தன்னுடைய வீட்டையே அவர் பார்க்கின்றார். அதனால் பெரியவர்கள் இப்போது உங்களுக்கு துணையாக நடந்து கொள்வார்கள். உற்ற துணையாக இருந்து நல்ல வழியை உங்களுக்கு காண்பிப்பார்கள். நல்ல குரு இப்போது உங்களுக்கு கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அதையும் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான வழி கிடைக்கும். 7 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். பக்குவம், நிதானம், பொறுமை இப்போது உங்களிடத்தில் இருக்கும். அதனால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது. 2 8லே ராகு கேத்துக்கள் இருப்பதனால் அவசரம், முன்கோபம், உணர்ச்சிவசப்படுவது, பிறரை தவறாக புரிந்து கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்த்தால் போதுமானது. இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்றார். உயர் பதவிகளை பெற முடியும். அரசு சார்ந்த சலுகைகளை பெற முடியும். உயர்கல்வியிலே இப்போது சிறந்த ஒரு நாட்டம் இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலே படிப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். இருக்கக்கூடிய இடத்திலே பிரபல்ய யோகம் உண்டாகும். அனைவராலும் நீங்கள் புகழப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை உங்களை தேடி வரும். 2ற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றார்.
பேச்சிலே கவனம் தேவை. சிந்தித்து பேச வேண்டும். எதையும் அவசரப்பட்டு பேசக்கூடாது. 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். குருவை போன்று பக்குவமாக நிதானமாக நீங்கள் பேசும்போது அதனால் பலன் உண்டாகும். 3ற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார். எந்த ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரியாக திட்டமிட்டு நல்ல நேரம் காலம் வரும் வரை காத்திருந்து சரியாக தொடங்கும் போது பலன் கிடைக்கும். உங்களுடைய வேலையிலே மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை செய்யும் போது வேறு கவனங்கள் வருவதை தவிர்க்க வேண்டும். முழுமையான ஈடுபாடு மட்டுமே உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 4, 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் சுகவாசியாக இருப்பீர்கள். முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியிலே உயர முடியும். வசதி வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு ஏற்றம் தரும். 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்த செவ்வாய் 10ஆம் இடத்திலே வருவதனால் தர்ம காரியங்களிலே ஈடுபாடு உண்டாகும். அனைவர் மீதும் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று விரும்புவீர்கள். பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். அனைவர் மீதும் பொதுவாக அக்கறை எடுத்துக்கொண்டு அன்னதானம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது போன்ற எண்ணங்கள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். 5, 8க்கு உண்டான குரு ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். நல்ல பணவரவு கிடைத்து பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதனால் நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு கூட பெரிய தொகையாக கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 6, 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்திலே இருப்பதனால் யாரிடத்திலும் போட்டி போடுவதை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும். குடும்ப நபர், குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். இப்படி செய்யும்போது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வையை கிரகித்து ராசியை பார்க்கின்றார். இப்போதையும் விட இன்னும் சாமர்த்தியமாக இப்போது இருப்பீர்கள். எப்படி எந்த காரியத்தை செய்ய வேண்டும், யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும், எந்த சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சமயோசிதமான புத்தி இப்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலையிலே நல்ல பெயரை வாங்குவீர்கள். வேலையிலே கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அதிகாரங்கள் இப்போது நிறைய உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிகாரங்கள் அபிவிருத்தி ஆகும். 2, 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியை பார்ப்பதனால் பெரியவர்களுடைய அனுகூலம், பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைப்பது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது, இவை நடக்கும். உயர்கல்வியிலே சிறப்பாக செயல்பட முடியும். தந்தை மூலமாக நன்மை நடக்கும். அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கும். குரு இப்போது உங்களுக்கு வழியை காட்டுவார். நல்ல குரு கிடைப்பார். உங்களுடைய தேடுதலுக்கு இப்போது விடை கிடைக்கும். 3, 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் முடிந்த அளவிற்கு அவசரத்தை கைவிட வேண்டும். எதிலும் விவேகத்தோடு இருக்க வேண்டும். பதட்டத்தை தவிர்க்க வேண்டும். வேகத்தை விட விவேகமாக இருக்கும்போதே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அபாயகரமான விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டியது நன்மை தரும். அதே போன்று துணிந்து இறங்க வேண்டிய காரியங்களை தள்ளி வைப்பதும் கூட நல்லது. 4, 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசியிலே இருக்கின்றார். ராசியிலே இருந்து புதனுடைய பரிவர்த்தனை செய்திருக்கின்றார். வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கும் குரு அதிபதியாக இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால், சுக்கிரனையும் பார்ப்பதனால் திருமண தடை ஆகக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் உறுதியாகும். திருமணம் நடந்தவர்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். நீண்ட காலமாக சந்தான பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் வருவதற்கு உண்டான பரிகாரம், பிராயச்சித்தங்கள் தெரிய வரும். 5, 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே இருப்பதனால் பகைவர்கள் இப்போது உங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள். கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் கிடைக்கும். நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரத்திலே செய்ய முடியும். அதே போன்று உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார். அதனால் உங்களுடைய செலவுகள் இப்போது கட்டுக்குள்ளே வரும். வெளியூர் பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு அவசியம் ஏற்பட்டால் அதனால் நன்மையே ஏற்படும். முடிந்த அளவிற்கு பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் போது இந்த வாரத்திலே உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குருவுடைய பார்வையை வாங்குகின்றார். நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பயம், கவலை இவையெல்லாம் இந்த வாரத்திலே நிவர்த்தியாகும்.
ஆயுள் சம்பந்தமான ஒரு பயம் இருந்தாலும் கூட, விபத்து கண்டம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து பரிபூர்ணமாக குணமாகி மறுபடியும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். சொந்த காலிலே இருக்க முடியும். பண வசதி சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். 2க்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். முடிந்த அளவிற்கு பேச்சிலே கவனம் தேவை. முடிந்த அளவிற்கு புதிய இடங்களுக்கு செல்லும்போது, புதிய நபர்களை சந்திக்கும் போது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். புதிதாக கடன் வாங்குவது, ஆடம்பரமான பொருள் வாங்குவது, இவை செய்யும்போது அதிகமான கவனத்துடன் இருக்க வேண்டும். 3, 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதனால் முயற்சிகளை செய்யும்போது அது பலனை அளிக்குமா, அதை நம்மால் செய்ய முடியுமா, பிறர் நமக்கு உதவிக்கு வருவார்களா என்று சிந்தித்து பிறகு உங்களுடைய காரியங்களை தொடங்க வேண்டும். 6க்குண்டான குருவும் 12இலே இருப்பதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இது உகந்த காலமாக அமையும். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிக்கலாம். 4, 5க்கு உண்டான சனி 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். தடைப்பட்ட கல்வியை இப்போது உங்களால் தொடர முடியும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வழியிலே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க முடியும். ராசிக்கு 9, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். கல்வி சம்பந்தமாக பிரயாணங்கள் உண்டாகலாம். அதே போன்று பெற்றோர்கள் மீது இப்போது அதிகமாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் இப்போது குடும்பத்தோடு சேர்வீர்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதிகமான பிரயாணங்கள், அதிகமான பயணங்கள் உண்டாகும். அது உங்களுக்கு லாபத்தையும் மகிழ்ச்சியையும் நன்மையை அளிக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்திலே 9, 10, 11ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்வார். அதனால் உங்களுக்கு நல்ல மனநிறைவு, உயர்கல்வியிலே நாட்டம், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, லாபம் போன்ற நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். உச்சம் பெற்றிருக்கின்றார். லாபம் வரக்கூடிய வழி எது, நன்மை எது, தீமை எது என்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும்போது, பெரியவர்களை உற்ற துணையாக வைத்து கொள்ளும் பொழுது, அரசு சார்ந்த விஷயங்களிலே சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ளும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு பயன் தரக்கூடிய லாபகரமான நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்திலே அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். குருவுடைய பார்வையை பெற்று ராசியை பார்க்கின்றார். நல்ல தன்னம்பிக்கை உண்டாகும். உங்களிடத்திலிருந்து சோம்பல், கவனக்குறைவு, அலட்சிய போக்கு இவையெல்லாம் நிவர்த்தியாகும். ஆற்றலோடு இருப்பீர்கள். உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். ஊக்கம் பெற்று காரியங்களை சிறப்பாக செய்வீர்கள். உங்களை நீங்கள் நிரூபிப்பீர்கள். நல்ல அங்கீகாரம் இப்போது கிடைக்கும். சொந்த காலில் நிற்க முடியும். 2, 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை அவர்கள் கேட்கும் முன்பே நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். 5ஆம் இடத்து அதிபதியாக குரு இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்குண்டான பரிகாரங்கள், வழிமுறைகள், மருத்துவ முறைகள் தெரிய வரும். 3, 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஜென்ம சனியாக இருக்கின்றார். அதனால் பாடுபட்டு உழைக்கும் போது பலன் கிடைக்கும். நேர் வழியில் நடந்து கொள்ளும் பொழுது நன்மை நடக்கும். நன்னடத்தையோடு இருக்க வேண்டும். பொறுமையோடு இருக்க வேண்டும். விடாமுயற்சியை கொண்டிருக்க வேண்டும். உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு தக்க மதிப்பு, மரியாதை அளிக்க வேண்டும். அவர்களை உங்களுடைய குடும்பத்தார் போன்று பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்யும்போது ஜென்மசனி இருந்தாலும் கூட உழைக்கக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு என்று அனைவருக்குமே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கு 7, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். அப்படி இருப்பதனால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். உங்களால் குடும்பத்தாருக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கும் இல்வாழ்க்கை துணை இப்போது உறுதுணையாக இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளுக்கு தேவையான பண வரவு எளிய முறையில், எளிதான வழியில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ராசிக்கு 8, 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக, அதாவது உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கூட உங்களுடைய அனுபவ ரீதியாக நீங்கள் கற்றறிந்த, பட்டறிந்த அறிவு ரீதியாக எடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சமயோசிதமாக நடந்து கொள்ளும் பொழுது, சாமர்த்தியமாக இருக்கும் பொழுது பிரச்சனை எதுவும் ஏற்படாது. ராசிக்கு
10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்றார். போட்டிகள் ஏதும் இப்போது உங்களுக்கு இருக்காது. எதிரிகளால் உங்களுக்கு வந்த தடைகள் நிவர்த்தியாகும். பாடுபட்டு உழைத்து அதனால் பலன் பெறுவீர்கள். பிரபல்யம் அடைவீர்கள். நல்ல விஷயங்களை செய்து நல்லவர் என்ற பெயரை எடுப்பீர்கள். கடுமையாக உழைத்து பெரிய பலன்களை அடைந்து பிரபல்யம் பெறுவீர்கள். அப்படியாக இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்றார். கடமை உணர்வோடு இருக்க வேண்டும். நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு ஆலோசனை வழிகாட்டக்கூடிய நீங்கள் நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பின்பற்ற வேண்டும். பெரியவர்களுடைய துணை கிடைத்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும்போது 10லே குரு இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நன்னடத்தைக்கு நல்ல பலன் உண்டாகும். 2, 3ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிறரை நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்திலே பணம் கைக்கு வரும்போதே அதை சேமிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அல்லது செய்ய வேண்டிய செலவுகளை செய்து முடித்துவிட வேண்டும். 3ஆம் இடத்திற்கும் சனி அதிபதியாக இருந்து 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதே அதை செய்துவிட வேண்டும். பிறகு செய்துவிடலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு நிர்பந்தம், நெருக்கடி உண்டாகும், பதட்டம் உண்டாகும். பணிகளை சரியாக செய்ய முடியாது. அதனால் உங்களுடைய பணிகளை, கடமைகளை சரியான நேரத்திற்கு முன்பாகவே கூட நீங்கள் செய்து விடுவது நல்லது. 5, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இப்போது 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பீர்கள். பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகளை இப்போது தீர்ப்பீர்கள். சிலர் சொந்த ஊருக்கு சென்று அங்கு காணி வாங்கி அங்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறுவீர்கள். 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய கஷ்டங்கள் இப்போது விலகும். உங்களுடைய மனக்குறைகள், சஞ்சலங்கள் இப்போது அகலும். பயம் இருந்தாலும் கூட அது இப்போது நிவர்த்தியாகும். நல்ல தைரியம், உற்சாகம், தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ராசிக்கு 6, 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது. ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடாது. முடிந்த அளவிற்கு உங்களுடைய தகுதிக்கு, சக்திக்கு தக்க செலவுகளை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே, பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், வீடு கட்டுவது, வாகனம், அத்தியாவசிய தேவைக்கு உண்டான வாகனம், இவை வாங்குவதற்கு கடன் வாங்கலாம். மற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இப்படி செய்யும்போது 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தாலும் கூட பிரச்சனை ஏதும் ஏற்படாது. மாறாக உங்களுக்கு சந்தோஷமே கிடைக்கும். ராசிக்கு 7, 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இப்போது 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். 4ஆம் இடத்திலே இருந்து குருவோடு பரிவர்த்தனை செய்திருக்கின்றார். அதனால் நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும். மன வாழ்க்கையிலே பிரிந்து இருக்கக்கூடியவர்களும் கூட ஒற்றுமையாக இப்போது சேர முடியும். வேலையிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள், உயர்வுகள் இப்போது எளிதாக கிடைக்கும். சுகவாசியாக இருப்பீர்கள். மனம் மகிழும்படி நல்ல காரியங்களை செய்வீர்கள். மன நிறைவு கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் திரிகோணஸ்தான அதிபதி, பாக்யாதிபதி 5ஆம் இடம் மற்றொரு திரிகோணத்திலே பூர்வபுண்ணிய ஸ்தானத்திலே இருக்கின்றார். அதனால் பெரியவர்கள் உங்களை நினைத்து பெருமைப்படும்படி நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய தந்தை இப்போது உங்களை நினைத்து பெருமைப்படுவார். அரசாங்க சலுகைகள் இப்போது உங்களை வந்து சேரும். இருக்கக்கூடிய இடத்திலே பிரபல்ய யோகம் கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கூட உண்டு. கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இது இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். இந்த துறையில் தான் படிக்க வேண்டும், இந்த துறையில் தான் உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது இப்போது நிறைவேறும். அதற்குண்டான முயற்சிகளை செய்யும்போது அது கைகூடும். அந்த காரியங்கள் எளிதாக இருக்கும். அல்லது வேலைக்கு போகாமல் தொழில்தான் செய்வேன், சுய தொழில் அல்லது வியாபாரம் தான் எனக்கு வரும் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அதை இப்போது செய்ய முடியும். அதற்கு தேவையான பண வசதி கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உண்டாகும். ராசிக்கு 3, 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். எடுத்த காரியங்கள் எளிதாக நிறைவேறும். அதற்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் சரியான நேரத்திற்கு வந்து கிடைக்கும். பெரிய அளவிற்கு தொலைதூர பிரயாணங்களை நீங்கள் முயற்சித்தாலும் கூட அது இப்போது கைகூடும். அதனால் உங்களுக்கு லாபமும் கூட இருக்கும். பெற்றோர்களுக்கு உதவிகரமாக இப்போது நீங்கள் இருப்பீர்கள்.
ராசிக்கு 4, 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் உங்களுடைய வளர்ச்சி இப்போது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சொத்து சம்பந்தமான முன்னேற்றம், சொத்து சேர்க்கை உண்டாகும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட இப்போது உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 5, 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். தன்னுடைய வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளை நினைத்து இப்போது நீங்கள் பெருமை கொள்வீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், சிறப்பாக படிப்பார்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வேலை நிமித்தமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள், சலுகைகள், குறிப்பாக நல்ல அதிகாரங்கள், விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், இவை அனைத்தும் வந்து சேரும். 6ஆம் இடம் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். 6க்குண்டான புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இப்போது உங்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் இப்போது உங்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். சகோதர ரீதியான உறவு பலப்படும். சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். அஷ்டமஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதனால் போட்டிகளிலிருந்து இப்போது நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அதிகமாக ஓய்வு எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டும். எளிமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். எளிமையாக இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வீண் செலவுகளையும் கூட இப்போது நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இப்படியாக இந்த வாரத்திலே நீங்கள் மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கு அதிர்ஷ்டமான எண்களாக 5 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் வெளிர் சிவப்பு. கும்பராசி என்பர்களே, ராசிக்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். கடுமையான உழைப்பு தேவை, நேர்மை தேவை, நன்னடத்தை தேவை. இவை இருந்தால் போதுமானது. அலைச்சல், கஷ்டம், நஷ்டம் இருக்காது. மாறாக உயர்வு, மகிழ்ச்சி, நிறைவு கிடைக்கும். மேலும் இப்போது நீங்கள் பணிபுரியக்கூடியவராக இருந்தால் கடுமையான உழைப்பு, நேர்மையான வழி தேவை. நீங்கள் பணி கொடுக்கக்கூடிய முதலாளியாக இருக்கும்போது உங்களிடத்திலே பணிபுரியக்கூடியவர்களை குடும்ப நபர்களை போன்று நீங்கள் நடத்த வேண்டும். இதை செய்தாலே இது மிகப்பெரிய பிராயச்சித்தமாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். தூக்க நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். விளையாட்டு, நண்பர்களோடு பேசுவது போன்ற விஷயங்களை சற்று குறைத்து கொண்டு அதிகமாக படிப்பிற்கு கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது உயர்வு கிடைக்கும். ராசிக்கு 2, 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு வரவேண்டிய பணத்திலும் கூட அக்கறையாக இருக்க வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கக்கூடாது. குடும்ப நபர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களோடு மட்டுமே பழக வேண்டும். தீய பழக்கம், தீய நண்பர்களை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும். இப்படி செய்யும்போது உங்களுடைய பெயருக்கு எந்த ஒரு இழுக்கும் ஏற்படாது. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். முயற்சி பலிதமாகும். உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு பிடித்த நீங்கள் முயற்சிக்கக்கூடிய துறையிலேயே நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வசதிகளும் சிறப்பாக இருக்கும். சிலர் நல்ல புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட கிடைக்கும். ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்திலே இருக்கின்றார். வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு தேவையான பண வரவு இப்போது கிடைக்கும். அதேபோன்று 9ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் பண வசதியால் உங்களுடைய பெற்றோர்களை மிக சிறப்பாக நீங்கள் பார்த்து கொள்வீர்கள். குறிப்பாக 9ஆம் இடம் என சொல்லப்படுவது குரு, ஆசிரியர், தந்தை, அரசு போன்ற விஷயங்களை குறிக்கும். அதனால் இந்த இடங்களிலிருந்து உங்களுக்கு ஆதாயம் வரும். இவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்றாலும் கூட நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5, 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ஆம் இடம் தனஸ்தானத்திலே இருக்கின்றார். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருப்பது தவறு கிடையாது. அவர் நீச்சபங்க ராஜயோகமும் பெற்றிருக்கிறார். அதனால் பண வரவு இருக்கும். உங்களுடைய புகழ் உயரும். புத்திசாலித்தனத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். சிறப்பு வகுப்புகளுக்கு சென்று உங்களை உயர்த்தி கொள்வீர்கள், வளர்த்து கொள்வீர்கள். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதனால் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் பேராசையை தவிர்த்து நியாயமான ஆசைகளை நீங்கள் படும்போது அது நிறைவேறும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போது உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். கூட்டு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது வாழ்க்கை துணையையே கூட்டாளியாக்கி கொள்ளும்போது அல்லது வாழ்க்கை துணையின் பேரிலே நீங்கள் தொழிலை தொடங்கும் போது அது இப்போது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள்
6 மற்றும் 5 அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் வெளிர் பச்சை. மீனராசி அன்பர்களே, ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார். மனநிறைவு சந்தோஷம் இருக்கும். எப்போதும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். அனைவரையும் ஊக்கப்படுத்துவீர்கள். வேலையை செய்யும் போதும் கூட மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விளையாட்டு, பொழுதுபோக்கு, உத்தியோகம், படிப்பு அனைத்தையும் ஒன்றாகவே இப்போது நீங்கள் பாவிப்பீர்கள். அனைத்தையும் மிக சிறப்பாக செய்வீர்கள். ராசிக்கு 2 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். பண வரவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பலிதமாகும். முன்னேற்றம், உயர்கல்வி, பிரயாணம், வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு முயற்சிக்கும் போது அது எளிதில் கைகூடும். 3 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியிலே இருக்கின்றார். அதனால் முடிந்த அளவிற்கு வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கோபம், உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும். பிறர் தவறு செய்தாலும் கூட முடிந்தால் மன்னிக்க வேண்டும் அல்லது அவர்களை தவிர்க்க வேண்டும். தண்டிக்கக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. இப்படி செய்யும்போது விரோதிகள் வளரமாட்டார்கள். தேவையற்ற கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். ராசிக்கு 4 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியிலே இருக்கின்றார். அதனால் கல்வியிலே சிறந்த ஈடுபாடு இருக்கும். கலையிலே சிறந்த ஈடுபாடு இருக்கும். தொழிற்கல்வியிலே சிறந்த ஈடுபாடு இருக்கும். இதிலெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பயனை பெறுவீர்கள். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் இப்போது உங்களால் புதிய தொழில்களை தொடங்க முடியும். அந்த தொழில்களை வெற்றி பெற முடியும். அரசு சார்ந்த சலுகைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இப்போது பயன்படுத்தி கொள்ள முடியும் அல்லது அதை பெறுவதற்குண்டான வழிகளை தெரிந்து கொண்டு அதை பெற முடியும். ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 9ஆம் இடத்திலே இப்போது இருக்கின்றார். அதனால் நல்ல லாபம் கிடைக்கும். பெரியவர்களுடைய துணை ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 12ஆம் இடத்திற்கு அதிபதியும் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் வெளியூர் முயற்சிகள் இப்போது பலிதமாகும். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் கூட இப்போது கைகூடும். இப்படியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்றமிகு நல்ல பலன்கள் வந்து சேரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 9 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், உயர்வு, ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM